சலுகை இருக்கு மாமா மாமா இருக்கு மாமா ஏன் மாமா இது என்ன கறி மாமா கறி துண்டா இருக்கு அப்படி சொல்லி கேட்டான். மாப்பிள்ளை அது வந்து கண்ணு குட்டி உப்பு கொண்டோம். அத கருக வரத்தா தான் கருகுன்னு ருசியா இருக்கும். நீ சின்ன வரது ருசியா சொல்லுவோம்னு சொன்னான். என்ன கண்ணு குட்டி உப்பு கொண்டவெல்லாம் கண்ணாலே பாத்துருக்க மாட்டான். வேற வழி இல்லையே என்ன பண்ணுவோம் அப்படின்னு அதுலயே ஒரு சின்ன துண்டு எடுத்து வாயில போட்டு பார்த்தான். ஏ மாமா கன்று குட்டி உப்பு கண்டோம் ஏ மாமா உப்பு கண்டோ எனக்கு கரும்பு ருசி போல இருக்கு ஏ மாமா இருக்கு அப்படி சொல்லி கேட்டான். மாப்பிளே அது வந்து நண்டுக்கறி பச்சடி. மாப்பிள உங்க நாட்டுப்புறங்களுக்கு எவ்வளவு பச்சடி வைப்பாங்க. மாங்காய் பச்சடி, வெண்டைக்காய் பச்சடி, இஞ்சி பச்சடி, தக்காளி பழம் பச்சடி, வெண்டைக்காய் பச்சடி, இன்னும் மிளகா பச்சடி. இந்த பச்சடியில நிறைய வைப்பாங்க. எங்களுக்கு இந்த நண்டை விட்டா பச்சடிக்கு ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு நண்டை பச்சடி பண்ணுவோம், இல்லன்னா நண்டு ஜூஸ் வைப்போம், நண்டு ரசம், கால் கடுப்பெல்லாம் எடுக்கும். நீங்க சென்று வரது ருசியை சொல்லணும்னு சொன்னா. ஏன்னா முன்னாடி எல்லாம் துண்டு துண்டா தூக்கி போட்டானா இந்த நண்டு கறியை துண்டை தேடா அதுல துண்டே இல்ல. இந்த பிள்ளைங்க என்ன நினைச்சு இந்த கீரை கடையில பழக இருக்கு பாருங்க, அதை போட்டு கட 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 கடை கடைஞ்சு தனியா வச்சிருச்சுவா. இதுல துண்டு இல்ல இல்லையா, உடனே பச்சடியில அப்படி விரல வைத்து நாக்கில தொட்டு பார்த்தான். ஏமாமா நண்டு கறி சென்று பார்த்தேன், ஏமாமா சென்று பார்த்தேன், சென்று பார்த்தேன், என் நாவுக்கு தான் ருசியா இருக்கு, ஏமாமா இருக்கு தாம்பூலங்கள் தந்தரித்து வள்ளுவரகி அழைத்து வந்து திருமண முகூர்த்தம் அது பார்ப்பானா. 21 பொருத்தமதும் ஏக பொருத்தமாக இருக்குதன்றே பங்குனி மாசையிலே என்ன 18ஆம் தெரியல மிருகசிறுகள நட்சத்திரம் அன்றைய தினமாரிலே என்ன அழகு நல்லோ திருமணம் என்று முகூர்த்த பட்டவோலை, என்று முகூர்த்த பட்டவோலை எழுதி கொடுத்தார் திரு வள்ளுவரும். உற்றவால பகடையவன் தமது உள்ளத்துக்குள் எண்ணுவானா. கல்யாணத்துக்கு நாள் வச்சுட்டோம், நம்ம கையிலே காசும் இல்லை, கையாதிலே காசும் இல்லை, இன்று கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. கடன் கொடுப்பார் யாருமே இல்லை என்று கவலைப்பட்டான் பாலன். அந்த கவலை கடன் கொடுக்கலாமா? நாங்களும் உண்மையை சொல்லிவிடுறோம். எங்களுக்கு பொய் பேச தெரியாது. ஏன்னா அந்த காலத்துல எங்க தாத்தா பாட்டியில இருந்து எங்க அம்மா அப்பாவில இருந்து சொல்லி வச்சிருக்காங்க, ஐயா பொய் சொல்லக்கூடாதுப்பா, பொய் சொன்னா போஜனம் கிடைக்காது, உருட்டு மிரட்டு சரடைங்கையும் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. ஆகினா நாங்க பொய் சொல்ல மாட்டோம். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நாங்கள் வாங்குவோம், ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் உங்களுக்கு நாங்க திரும்ப கொடுக்க மாட்டோம். இப்படி சொன்னா முடியுமா? இப்படியா கல்யாணத்தை நடத்தணும் இல்லையா? இதுக்காக என்ன பண்றது? நாம இன்னும் போய் விட விட கதவை தட்டி பணம் கேட்க முடியுமா? முடியாது. இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களும் தாய்மார்களுமாக சேர்ந்து பணத்தை கொடுத்தீங்கன்னா கல்யாணத்தை நடத்திடலாம். 2000 வேணும் ஐயா, 2000 வேணும். 2000க்கு விவரத்தை சொல்லிடுறோம். பொம்மக்காலுக்கு 500, தும்மக்காலுக்கு 500, மாப்பிள்ளைக்கு 500, இதர செலவுகள் 500. 2000 வேணும் இல்லையா? இந்த 2000 எங்க பிரிக்கிறது? இங்கதான் பிரிக்கணும். போங்க. சரி சொல்லிட்டோம் இல்லையா? பணம் வரட்டும், நாம இருக்கிற பணத்தை வச்சு தொழிலாளருக்கு அட்வான்ஸ் பண்ணுவோம். ஏன்னா கல்யாணத்துக்கு என்ன வேணும்? பந்தல்காரர் வேணும் இல்லையா? பந்தல்காரரை பார்த்து அட்வான்ஸ் பண்றான். என்ன என்ன
இந்த பந்தல்கார ஐயாவுக்கு எந்த ஊரு? பந்தல்கார ஐயாவுக்கு எந்த ஊரு? அந்த ஊரா? அந்த ஒரு பந்தல் அலங்கார கலைஞர் அவர்களை பார்த்து, சரி ஐயா பந்தல்கார ஐயா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம், கல்யாணத்துக்கு பந்தல் பட வேண்டியிருக்கு, உங்களுக்கு என்ன பணம் சொல்லி கேட்டார்கள். நம்ம விகேபுரத்தை சார்ந்த கண்டபெருமான் திருநாமத்தை பற்றி விளங்கும் ஸ்ரீமான் முருகன் அவர்களை பார்த்து, பந்தல்கார ஐயா பிள்ளைங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கிறோம் இல்லையா, நீங்க ஏதாவது பந்தல் பட வேண்டியிருக்கு, உங்களுக்கு என்ன பணம் சொல்லி கேட்டார்கள். நம்ம விகேபுரத்தை சார்ந்த முருகன் அவர்களும் சரி பணத்தை பெருசா பார்க்கக்கூடிய ஆள் இல்ல, என்ன பணம் பந்தல போட்டுறான், அப்புறமா பணத்தை கொண்டு சொல்லி அவளுக்கு ஒரு 101 ரூபா டோஸ் பண்றான். அடுத்தாற் போல பந்தல்ல கட்ட வேண்டியது என்ன? மை செட். அதுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை. நமது விக்கிரம்புரத்தை சார்ந்த ஒளி அமைக்க ஒரு சிறந்த சாமரத்தை நடத்தி வரக்கூடிய சரி சிவந்திபுரத்தை சார்ந்த மதுபாலா ஐயா, மை செட் ஐயா, மை செட் ஐயா, பிள்ளைங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கிறோம், இந்த ஒளி அமைக்க வேண்டியிருக்கு, உங்களுக்கு என்ன பணம் சொல்லி கேட்டார்கள். நம்ம சிவந்திபுரத்தை சார்ந்த மதுபாலா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களும் மணிபாலா அவர்களும் பணத்தை பெருசா பார்க்கக்கூடிய ஆளு இல்ல, என்ன பணம் எல்லாத்தையும் அமைச்சர் அப்புறமா பணத்தை கொடுத்து சொல்லி அவளுக்கு ஒரு 100 ரூபா டோஸ் பண்றான். அடுத்தாற் போல சட்டி அலங்காரம் பூ அலங்காரம் ஒரே ஆள்கிட்ட கொடுத்துருவான். அலங்காரையா யாரு? அலங்காரையா ஐயா சிவந்திபுரம் கிளி, சிவந்திபுரம் கிளி அவர்களை பார்த்து, ஐயா அலங்காரையா சட்டி அலங்காரம் பூ அலங்காரம் எல்லாம் உங்க பொருள் தான், உங்களுக்கு என்ன பணம் சொல்லி கேட்டார்கள். நம்ம சிவந்திபுரத்தை சார்ந்த கிளி ஐயா அவர்களும் பணத்தை பேச கிளியா இந்த கிளி தானே ஐயா எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துறா, அப்புறம் படத்தை முடிச்சு அவளுக்கு 101 அட்வான்ஸ் பண்றான். ஏன்னா பூவலம் என்ன பண்ண இருக்க அட்வான்ஸ் பண்ணிக்கணும் இல்லையா, ஆகவே 101 அட்வான்ஸ் பண்றான். அடுத்தாற் போல என்ன வேணும், என்ன மேல வேணும் இல்லையா, உரிமளத்துக்கு போனா பாருங்க, நம்ம ஜாதிக்கு உரிமலை எல்லாம் கோவப்படுவாங்க, உரிமலை தான் வேணும். உரிமளத்துக்கு எங்க போறது? இந்த உரிமலையாவுக்கு எந்த ஊரு? நமது விகேபுரத்தை சார்ந்த சரி உரிமை மேல முருகன் அவர்களை பார்த்து, மேலக்காரையா ஐயா மேலக்காரையோ ஐயா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம், கல்யாணத்துக்கு மேல வாசிக்க வேண்டியிருக்கு, உங்களுக்கு என்ன பணம் சொல்லி கேட்டார்கள். நமது விகேபுரத்தை சார்ந்த உரிமை மேல முருகன் அவர்களும் பணத்தை பெருசா பார்க்கக்கூடிய ஆள் இல்ல, என்ன பணம் மேலத்தை வாசிடுறா அப்புறமா பணத்தை கொடுன்னு சொல்லி, ஏன்னா அவளுக்கு 101 அட்வான்ஸ் பண்றான். மற்ற பக்கவாத்தியம் இருக்கு இல்லையா, துணைநாதசுர கலைஞர், தகவல்வாத்திய கலைஞர், பம்பவாத்திய கலைஞர், உரிமாத்திய கலைஞர், சிங்கவாத்திய கலைஞர், சரி ஒத்துவாத்திய கலைஞர் வெள்ளம் வரணும் இல்லையா, ஆகவே 101 அட்வான்ஸ் பண்றான். அடுத்தாற் போல வரக்கூடிய தொழிலாளிகளுக்கு என்ன 5000 இல்ல 10,000 பேசி வரட்டுமே, சரி பேசி வந்தாலும் பேசுற மலத்தையும் கொடுத்து கூடவே 10 ரூபா கொடுத்தாலும் இன்னொரு 5 ரூபா கொடுத்தா தேவையில்லை. நம்ம பஸ் ஸ்டாண்டு கடையில போய் ஒரு 4-5 காப்பி முடிச்சு போட்டு, இல்ல இந்த வடை முறுக்கு இதுல முடிச்சு போட்டு ஒரு காபி சாப்பிட்டு போகிறாங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஐயா போதும் ஏமா போதும் அப்படி சொல்ல வைக்கிறதா இருக்குன்னா என்ன கொடுத்தாங்கன்னா போதும்னு சொல்லுவாங்க. சாப்பாடு சாப்பாடு ஒண்ணுதான் போதும்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு திருப்திகரமான முறையிலே சமையல் வயசுகளை செய்யொடுக்க வேண்டுமையானால் அது யாரு கையில இருக்கு? தவசு பிள்ளையா கையில இருக்கு. அதுக்கு தவசு பிள்ளை சமையல் கலைஞரை தேடுறான். அதுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை. நமது செந்தில்வேல் சமையல் கலைஞர்களை பார்த்து, ஐயா ஐயா சமையல்காரையா தவசு பிள்ளையா ஐயா ஒளிங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கிறோம். நீங்க என்ன சமையல் பண்ண வேண்டியிருக்கு? ஆட்டுக்கறி மாட்டுக்கறி வேண்டாம், சுத்தமான சைவ சாப்பாடு. கறிகளை சொல்ற அது பிரகாரம் போட்டுருவோம். என்ன விளையாண்டு தெரியுமா? பச்சடிகள் 8 வகை மெச்சிட பாலது, பச்சடிகள் 8 வகை மெச்சிட பாலது, பச்சடிகள் 8 வகை மெச்சிட பாலது, சிறுகிழங்கு சிறுகிழங்கு அது நல்ல நமக்கு ருசி கொடுக்கும் வருவலா, அது நல்ல நமக்கு ருசி கொடுக்கும் வருவலா வருவலா புட்டுகளை 8 வகை பூம்பருப்பு 6 வகை, புட்டுகளை 8 வகை பூம்பருப்பு 6 வகை, முட்டைகோசு முருங்கைக்காயும் முருங்கைக்காய் அதை திட்டம் ஒழுங்கா சமைத்தால் மணக்குமே, அதை திட்டம் ஒழுங்கா சமைத்தால் மணக்குமே. தமிழ்நாட்டு காய்கறிகளை விட இங்கிலீஷ் காய்கறிகள் என்னன்னா உரம் போட்டுறோம். என்னவெல்லாம் பீட்ரூட், கேரட், பீன்ஸ், சவ் சவ். ஆமா
அப்பலே குட்டுமா சீமைக்காரிகளோடு சிறுகிழங்கோந்தானே சேர்த்து செய்விடுவர் அவியல் பல அதை இந்த வையகத்தொருண்டால் மனம் விரும்புமே அதை இந்த வையகத்தொருண்டால் மனம் விரும்புமே சாம்பாருடன் பருப்பு கொடியவரை கூட்டுக்கறி இந்த குவலையும் சோர்வுள்வார் மன நேசமே இந்த குவலையும் சோர்வுள்வார் மன நேசமே இவனை 10 கரியாம் 18 பச்சடியாம் 10 வகரியாம் 18 பச்சடியாம் 8 வகரியாம் 8 இதயனமா பச்சடியாம் இதயனமாய் பச்சடியாம் கறி வகையோடு ஐயா தோசை பிள்ளையா நீங்க சாப்பாடு போட்டணும் என்று அவளுக்கும் ஒரு 101 அட்டாச் பண்றான். என்ன கையெல்லாம் கூட்டு வரணும் இல்லையா, ஆகவே 101 அட்டாச் பண்றான். ஏன்னா எத்தனை பேர் வந்தாலும் கல்யாண வீட்டுல வெடி வச்சா தானே கல்யாணோட தெரியும், இல்லன்னா நல்லா இருக்காது. ஆகவே வானவேடிக்கை கலைஞரை தேடுறான். வானவேடிக்கை கலைஞரை தேட வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு எங்கள்கிட்ட ஆர்டர் இருக்கு. நீங்க ஏதாவது உங்க வீடுகளுக்கு விஷயம் நடத்தணும்னு சொன்னா வெடி வைக்கிறதா இருக்குன்னா அட்வான்ஸ் பண்றதுக்கு நாங்க அட்ரஸ் சொல்றேன், எழுதி வச்சுடுவோம். பள்ளக்கால் புதுக்குடி அம்மன் கோவில் தெரு திரு ராமையாமப்பனார் எழுதிட்டீங்களா? இத கட்டவாத்தி பண்றாங்களா? அவதான் இவங்க வெடி வச்சாங்க ஒருத்தருக்கு காது வைக்காது, காது சவ்வு அந்து போகும், அந்த அளவுக்கு சவுண்ட் பிரமாமா இருக்கும். ஆகவே அவளுக்கு 101 அட்வான்ஸ் பண்றான். என்ன மருந்துகள் அழைச்சு கொண்டு வரணும் இல்லையா, ஆகவே அவளுக்கு 101 அட்வான்ஸ் பண்றான். என்ன அட்வான்ஸ் பிரகாரம் முதலாவது பந்தல்காரைய வந்து பந்தல் போட்டாங்க. பந்தல்லாம் சும்மா உங்க வீட்டு வந்து எங்க வீட்டு பந்தலா பட்ட திருக்கல்யாண பந்தல் அல்லவா, அவ்வளவு பிரமாமா போட்டாங்க. எப்பேற்பட்ட பந்தலை போடுவார்களே, ஆனால் பொட்டகையினாலே பந்தலிட்டார், பொட்டகையினாலே பந்தலிட்டார், பந்தலிட்டார் குள புகழும் அதில் நாங்கோ தூக்குவாரா இருபுறமும் அலங்கரித்தார், வன்னி மரம் கொண்டு வந்து வாசல்களில் அலங்கரித்தார், தென்னை மரம் கொண்டு வந்து தெருக்கள் எல்லாம் அலங்கரித்தார். குழம்புகளும் ரசர்களும் அவர்கள் சர்ரோந்தர் தூக்கலூற்றார். தெருத்தூத்து மணல் பரத்தி என்ன தெருத்தூத்து மணல் பரத்தி அவர்கள் தென்னம்பாளை விருக்குணர்த்தி மாணிக்கத்தால் மணவரையும் மகிமையுடன் அலங்கரித்தார். அலங்கரித்த மணவரைக்கோ நம்ம அழகுமுத்து பட்டனைத்தான் மாப்பிள்ளை போல் அலங்கரித்து மகிமையுடன் அழைத்து வந்து அந்த மணவரையில் அமரச் செய்தார். பிறகு பொம்மக்கால்
மணப்பெண்ணாக அலங்கரித்து மணவரைக்கு அழைத்து வந்து மாப்பிள்ளையோடு அமர செய்யார். என்ன வலதுபுறம் பொம்மக்காலும் இடதுபுறம் தும்மக்காலும் இப்படி மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மணவரையில் அமர்ந்த போது கூடியிருந்ததொரு பெண்கள் எல்லாம் ஜோராய் குல வயது அங்கு போடுவாரா உரிமை மேளம் அடித்து வர பந்து ஜனம் கூடுகின்றார். கூடியிருக்கும் வேளையிலே அழகமுத்து பட்டனுக்கு செவ்வை மெல்ல துறந்தார்கள். திருமாங்கலியம் கையில் எடுத்து நம்ம பட்டன் கையில் கொடுத்தாங்கோ. அரணே அரணே என்று அரணே அரணே என்று அங்கே அணிந்தார் திருமாங்கலியம். மாங்கலியம் சிவனே சிவனே என்று பூட்டுகிறார். மாங்கலியம் மாங்கலியம் சுட்டும் போது மாங்கலியம் சுட்டும் போது அங்கே மங்கிலியர் குலவை போட்டார். மணவரையில் அமர்ந்தபடி மாறி மாறி மாலை போட்டார். மங்கையர்கள் குலவை போட்டார். பிறகு மணவரை விட்டு எழுந்தரித்து மாப்பிள்ளையும் பெண்ணுமாக ஒரு கண்டாஞ்சில் எஞ்சி போட்டு என் கையை மெல்ல கட்டுகிறார். சுற்றி வந்தார் மணவரையை சுற்றும் போது அங்கிருந்த மங்கையர்கள் குலவை போட்டார். மணவரையை சுற்றி வந்து கைப்பிடி சுருள் தான் கொடுத்து கட்டின கட்டவிழ்த்தார். மிதித்தாங்கோ அருந்ததியை பார்த்தாங்கோ. மாளிகைக்குள் புகுந்த போது மதனி மாறும் கொழுந்தி மாறும் வண்ணப்பாய் போட்டாங்கோ. ஓட்டதொரு பாயாரியிலே என்ன போய் அமர்ந்தார் 3 பேரும். மூவருக்கும் மதனி மாறும் கொழுந்தி மாறும் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தான் பால் பழங்கள் கொடுத்தாங்கோ. பால் பழம் கொடுக்கும் போது அங்கிருந்த பாவையர்கள் குலவை போனார். வரிசையுள்ள பெண்கள் எல்லாம் ஆண்புரிவீர் பண்புரிவீர் ரொம்ப காலம் அரசாண்டு இருந்துடுவீர். லாலி சுபலாலி என்ன லாலி சுபலாலி என்று நலமுடனே வாழ்த்துகிறார். மருமகன் பட்டனுக்கு
வரிசையெல்லாம் சிறப்புடனே எழுதுகிறான். 5 தலை பொய்கை மட்டும் மாப்பிள்ளை அடிமாற விளக்கு மட்டும் குப்பரையும் இடமலையும் உங்களுக்கு கொழுந்திருந்தாம் மலைச்சரிவும் செற்றமாடு உமக்கு என்று மாப்பிள்ளை செற்றமாடு உமக்கு என்று என்ன சீதானங்க எழுதினானே. சீதானங்க எழுதிய பின் கண்ணி கல்யாணம் பட்டனுக்கு கைப்பிடித்து பார்த்தாங்கோ. மாலை கல்யாணம் பட்டனுக்கு மணமுடித்து பார்த்தாங்கோ. செல்ல கல்யாணமோ பட்டனுக்கு திருப்பூட்டி பார்த்தாங்கோ. கல்யாணமான பந்தலிலே கன்னி பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி ஜோராய் கல்யாண கும்மி அடித்தாங்கோ. பட்டனுக்கு ஜோர கல்யாணம் முடிச்சவங்க எப்படி ஆரிய நாட்டில் பிறந்தவனம் வந்த ஆரண்ணமாருக்கும் இளைய தம்பி ஆரண்ணமாருக்கும் இளைய தம்பி காரணமானுதோராதிய பட்டனை கல்யாண கும்மி அடி போமடி மோகனமானோராரியப்பட்டனை முகுந்து கும்மி அடிப்போமடி ஆலோலம் கும்மி ஆலோலம் சந்திரன் மலை முகத்தழகம் நல்ல சூரியன் போல திருமேனியுமா இந்திரன் போலவே வந்ததோர் பட்டனை இசைந்து கும்மி அடிப்போமடி கண்ணிகள் எல்லாரும் அருங்கடி பட்டம் காலையில கச்சத்தை கட்டுங்கடி காரணமானவர் ஆரிய பட்டனை கல்யாண கும்மி அடிப்போமடி பறந்தாடிங்கடி தொழி பண்ண கண்ணி கல்யாணம் கைப்பிடித்து பார்த்தார் பட்டனுக்கு. மாலை கல்யாணமோ மனமுடித்து பார்த்தார் பட்டனுக்கு. செல்ல கல்யாணமோ பட்டனுக்கு கல்யாணம் நடந்த 6வது வருமானமோ என்ன மாமன் வாழப்பகடை இறந்து போனான். மாமன் இறந்ததுக்கு பின்னால் மருமகன் ஆரிய முத்துப்பட்டனோ மாமன் ஆண்ட காணியாட்சி எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறான். அதுல என்ன ஆச்சு தெரியுமோ, அதாவது காணியாட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறப்போ என்ன பட்டனுக்கு இந்த ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கண்ணு குட்டி போண்டா நண்டக்கறி பச்சடி கல்லு சாராயம் கஞ்சா லேகியம் அப்படின்னு சரி இதெல்லாம் ஷாட்டா இல்லையா, உடம்புக்கு ஒத்து வரல. யாருக்கு? பட்டனுக்கு உடம்புக்கு ஒத்து வரல. அந்த ஒத்து வராத காரணத்தினால் கண்ணிலே காய நீர் வந்திறங்கி கண்ணு வலி நோக்காடு பட்டனுக்கு கடுமையா வந்துருச்சு. அந்த கண்ணு வலியின் காரணத்தினால் வெளியில வர முடியாது, வெளிச்சத்துல முடிக்க முடியாது. ஆகவே பொம்மக்கள் மடியிலே தலையை வைத்து சரி தும்மக்கள் மடியிலே காலை நீட்டி கண்ணு வலி வேதையோடு இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருந்து கொண்டிருக்கிற போதுதான் கதை என்ன நடந்து கொண்டிருக்கிறது. என்னோட வடக்கே நல்லோ வெகு தூரமா அந்த வன்னி கலந்த ஒரு தேவர் கூடமோ
இன்பமுடன் வாழ்ந்து வாரார். ஒரு 1000 பேர் கள்ள நாட்டார் அவர்கள் ஆண்டு வரும் நாளையிலே அங்கே நல்லதோர் மழையும் இல்லை, அங்குள்ள நாடுகளோ செழிக்கவில்லை. என்ன தீராத பஞ்சம் வந்து அவர்கள் தீவினைகள் தனடைந்தார். கொடூரமான பஞ்சம் வந்து ஐயா கொடூரமான பஞ்சம் வந்து அவர்கள் கொடுமைகளை தனடைந்தார். கள்ள நாட்டார் 1000 பேர் ஒன்று கூடி நம்முடைய நாடு எல்லாம் இங்கே நல்ல மழை பொழியாமல் நாடுகளும் செழிக்காமல் தீராத பஞ்சம் வந்து நாமளோ தீவினைகள் அடைந்தோம் அண்ணா. கொடூரமான பஞ்சம் வந்து நாமல் இப்போ கொடுமைகளை அடைந்தோம் அண்ணா. பஞ்சம் விளைக்க வேண்டுமானா எந்த நாட்டுக்கு போவோம் என்று எந்த நாட்டுக்கு போவோம் என்று அவர்கள் யோசனையில் ஆழ்ந்திருந்தார். அவர்களுக்கு ஒரு அம்பல சாவடி இருக்குன்னு அந்த அம்பல சாவடியிலே வந்து ஆலோசனை செய்துட்டு இருக்காங்க. அந்த ஆலோசனைகள் இருந்து கொண்டிருக்கிற போதுதான் 1000 கள்ளநாட்டார்களை ஒருத்தன் என்ன பண்றது எங்க போகிறதுங்கிற யோசனை இருந்து கொண்டிருக்கிற போதுதான் அந்த காலத்துல குற்றாலம் இருக்கு இல்லையோ, குற்றாலத்துல சித்திரவையில தங்க விட வைத்திருந்தார்களா. அந்த தங்க விடானது பங்குனிமான பகல் 12 மணி வேளல்ல தங்கம் அப்படியே இழகி தண்ணீராக நின்றதாம். ஒரு சண்டாள பாய் பயமா காக்கா அந்த சித்திரவையில ஸ்நானம் செய்து தண்ணீராக இழகிருந்து பாருங்க. அந்த தங்கத்துக்கு மேல போய் காக்கா உட்காந்துச்சான். அப்போ தண்ணீராக இழகிருந்த தங்கம் காக்கா கால்ல ஒட்டுச்சு. இந்த காக்கா வேற எங்கேயாவது பறந்து போக கூடாதானே? தென்னாடு போக கூடாதா, மேல்நாடு போக கூடாதா, கை நாடு போக கூடாதா, சரி வடநாடு சுத்தி பக்கம் பறந்து வந்ததான். அப்பதான் இந்த 1000 கள்ளாட்டம் ஒருத்தர் இருந்தா சுத்த கசமாளி கள்ள அவன் கண்ணு வந்து ஒரு பக்கம் இருக்காது, நாலா பக்கம் போகும். அது மட்டுமா பூமிக்கு அடியில் இருக்கு பாருங்க, அந்த புதையல் கூட அவன் கண்ணுக்கு தெரியுமா. அதுக்காகத்தான் ரோட்ல போகிறப்ப சும்மா போக மாட்டான், அப்படியே காலா கிண்டிட்டே போவான். ஏதாச்சும் கிடைச்சுன்னா எடுத்து பையில வச்சுடுவான். அப்பேற்பட்ட அந்த கசவாளி கள்ள ஆகாயத்தை பார்த்தோம், காக்கா பார்த்தோம், காக்கா கால் இருக்கிற தங்கத்தை பார்த்தான். அண்ணா என்ன பாக்காதீங்க, மேல பாருங்க ஒரு காக்கா பறந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த காக்கா பாக்காதீங்க, காக்கா கால இருக்கிற தங்கத்தை பாருங்க. இந்த காக்கா எங்க இருந்து வருது தெரியுமா? தென்னோடு தொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த காக்கா கால எவ்வளவு தங்கம் இருக்கும்னா தென்னோடு விஷயம் எவ்வளவு பழம்படுத்த லட்சமாக இருக்கும்னு அங்க மட்டும் போனோம்னு சொன்னா நம்ம கண்ணங்களும் செய்யலாம், கால்களை அறுக்கலாம், போட்டு அடிக்கலாம், பொய்க்காவும் செய்யலாம், வழிப்பறி கொள்ளைகளை நடத்தி நம்ம 50 பண்ணலாம் சொன்னான். இதனை கேட்டாங்க மற்ற 999 பேர்களும். ஆஹா தம்பி சொன்னா சரியா இருக்கும். தம்பி யாரு? என் தம்பி. ஆகையினால அவன் சொல்ல பிரகாரம் என்ன பொண்ணு சொல்லி என்ன எல்லாருமே பேசி முடித்து அவங்க வீடுகள்ல வந்து மனைவிமார்களை பார்த்து சொன்னாங்க. எங்கள் மனைவிமார்களே, என் புஞ்சாதிகளா நாங்கெல்லாம் தென்னாடு தட்சணத்துக்கு கண்ணங்களை பண்றதுக்காக போறோம், தப்பி பிழைச்சு வந்தோம்னு சொன்னா உங்க தாலி பாக்கி போயிட்டு வரட்டுமா? என் புஞ்சாதிகளா நாங்கெல்லாம் போயிட்டு வரட்டுமா என்று மனைவிமார்களுக்கு முன்னாலே எப்படி பெற்றுக்கொண்டு என்ன ஈட்டி சமாடி வேலைக்கு வச்சிருவா கண்ண கோல் எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்க இருந்து புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்க வர்றாங்க? அந்த உடையாம்புலி வடக்கர சுழுக்கப்பட்டி பாப்பாகுடி நகரத்திலே கோமட்டு சுற்றியோர் வீடாதிலே கண்ணமது வைத்தார்கள், கை பொருளும் பிறகு பாப்பாகுடி நாடுமிட்டு பள்ளி கொண்ட பெருமாளின் வாசல் வழி நொண்டி பாலம் பங்களித்து நந்தந்தட்டை நகரமிட்டு சாரல் குளம் மருகம் தலை சாரீரங்க சமுத்திராமம் வெட்டுக்காடு பாதை கூடி கருணையாறு ஊன நதி கலந்து தீர்த்தம் ஆடி வாரார் மங்கம்மா சாலை வழி சுக்காம்பாறை சுடலை வாசல்
சூசுடனே தங்களித்து சாட்டு பத்திரமிட்டு ஊர்காடு தங்களித்து உற்ற சோலாபுரம் பாவை கூடி ஊட்டாடு பாவையாக நதி உண்ணியன் காலுமிட்டு நவநீத கிருஷ்ணனோட முக்குமிட்டு அம்பமுத்திரமாம் ஐயப்பன் வாசல் வழி வெள்ளாளர் கடங்காரியிலே வெள்ளாளர் விருப்பமுடன் தங்குகிறார். தங்கி இருக்கக்கூடிய 1000 கள்ளக்காட்டாளமாக சேர்ந்து ஏன்னா இங்க கண்ணங்களை பண்றதுக்குன்னா துப்பாளி இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு இந்த அம்பாசமுத்திர ஏரியாக்களுக்கு கள்ளர்களுக்கெல்லாம் துப்பாளி கட்டான முத்துசுவாமி தேவை. அவரை கண்டு நாம் அந்த தகவலை கேட்டால் தான் களவு பண்றதுக்கு தோதுவா இருக்கும். சரி என்ற எண்ணத்தை கொண்ட கள்ளக்காட்டால் 1000 பேர்களில் 2 பேரை மட்டும் துப்பு போடுறதுக்காக அனுப்பிச்சு வச்சாங்க. அப்ப முத்துசுவாமி தேவை வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நேரம் எப்படிப்பட்ட நேரம் நடு சமவேளை பாதிஷாம நேரம் நடு சம்பாதி வேளை. அதாவது அடுத்த ஷாமன்னு சொல்லுவாங்க. இந்த ஷாமத்தை வந்து 2 பேரும் கொலை கொடுத்தவங்க என்ன ஏ அண்ணன் அண்ணன் தேவர் அண்ணன் முத்து சுவாமி தேவர் அண்ணன் என்று அழைத்து நின்றார் கள்ளநாட்டம். அகரத்துக்குள் இருந்ததொரு அந்த முத்துசுவாமி தமது அகரமிட்டு வெளியில் வந்தார். யாரடவா அழைக்கிறது அழைக்கிறது யாரடவா அழைக்கிறது என்று அதட்டி கேட்டு வெளியில் வந்தார். தேவர் அதட்டி கேட்டு வெளியில் வந்தார். தமது வீட்டு வாசல் முன்னாலே கள்ளநாட்டார் 2 பேரும் கண்ணியமுடன் சொல்லுவாரா எங்களுக்கு வடநாடு தேசம் அண்ணா வன்னி கலந்த தேவர் குளம் என்னை செந்தாவு கலுங்கு அண்ணன் எங்களோட நாடு எல்லாம் என்ன தீராத பஞ்சம் வந்து நாங்கள் தீவினைகள் இழைந்தோம் அண்ணா தீவினைகள் இழைந்தோம் அண்ணா ஆமண்ணா பஞ்சம் வந்து நாங்கள் கொடுமைகளை அடைந்தோம் அண்ணா பஞ்சம் பிழைக்க வேண்டும் என்று என்ன பயணமாகி வந்தோம் அண்ணா எங்களுக்கு விமோசனமோ இப்போ சொல்ல வேண்டும் அண்ணா என்ன பணம் இருக்கும் வீடு சொன்னால் நாங்கள் களவு செய்யும் பணம் மதியிலே பாதி பங்கிட்டு தருவோம் அண்ணா பங்கிட்டு தருவோம் அண்ணா அவண்ணா இத்துணை வார்த்தைகளையும் கேட்டார் முத்துசாமி தேவர். பாவீங்களா கண்ணங்களை பண்ண போறீங்களா? இந்த அம்பாசமுத்திர ஏரியாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இங்க கண்ணங்களை செய்தீங்க இங்க தேவர் சமுதாயப்படுத்த இடம் உங்களை மாடுகள் மறைக்க வாங்கிடுவாங்க. இங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. சரி நீங்க வந்ததுக்காக ஒரு விஷயத்தை சொல்றேன். என்ன தெரியுமா? ஆனடி ஒரு ஏர்மாள்புரத்தில் ஒரு வாழைப்பு கடை வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் 1000 பசுக்கள் வச்சிருக்கான். அதுகளை மட்டும் சோச்சு வந்தீங்கன்னா உங்க பிள்ளை தலைமுறைக்கு பேர் சொல்லி பிழைக்கலாம்ப்பா என்றார் இந்த தேவரையா. இதனை கேட்டவங்க கள்ளநாட்டம் 2 பேரும் என்ன
என்ன அந்த பகடை வச்சிருக்கிற பசுக்களை சாட்சி பிள்ளை பிள்ளை தலைமுறைக்கு சொல்லி பழைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. பாத்தீங்களா, அவன் இருக்கானே சாமானியப்பட்டவன் இல்ல, 1000 பேரையும் மடிப்பான். ஆமா, அது வீரசூரன். ஆனா இருக்கானோ இறந்து போனானோ அது சரியா தெரியல. எதுக்கு 2 பேரும் துப்பு போட்டு அப்புறமா போங்க. அவன் இருந்தான்னா நீங்க போனதுல பிரயோஜனம் இல்ல, இறந்துட்டானா உங்களுக்கு லாபம் தான், போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. இதனை கேட்டாங்க கண்ணாட்டா 2 பேரும். என்ன தேவரையா, தேவரையா, இந்த துப்பு சொன்ன உங்களுக்கு நன்றி, நீங்க நெடுவழி வாழணும் என்று தேவரையாவை போற்றி புகழ்ந்து அப்புறமா 2 பேரும் காடியார போறது போல போக போறாங்க. துப்பு பண்ணும் இல்லையா, எப்படி வந்தாங்க தெரியுமா? கண்ட கோடாலிய தோளில் போட்டு தோளில் போட்டு தோளில் போட்டு கையிலே அந்தவாறு செருப்பு கொண்டு தோளில் போட்டு கள்ளநாட்டார் 2 பேரும் காடியேற போறது போல் 2 பேரும் ஆலடியூர் ஏர்மாள்புரம் அழுவச்ச நல்லூராம் கோட்டையிலே வாழ பகடையுட குடிசைக்கேதான் என்ன வந்தாங்கோ கள்ளநாட்டார். வால்பகடை 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 என்று வரிசையுடன் அழைத்து நின்றார். வரிசையுடன் அழைத்து நின்றார். நின்றாங்கோ அழைத்ததொரு சப்தம் கேட்டு அழகு பொம்மக்காலும் தும்மக்காலும் என்ன குடிசை விட்டு வெளியில் வந்து எமது வார்த்தை சொல்ல கேளுங்கோ ஐயா. எங்கள் அப்பா வால்பகடை இறந்து 6 மாத காலம் ஆச்சு. இப்போ எங்களோட கணவருக்கு கண்ணுவலி நோக்காடு கண்ணுவலி நோக்காடு நோக்காடு என்னை நோக்காடு கடுநோயா இருக்குதையா இருக்குதையா அவருக்கு இருக்குதையா. வெளியதிலே வரவும் மாட்டார், அவர் வெளிச்சத்திலே முழிக்க மாட்டார். ஆகவே அந்தவாறு தைப்பதற்கு இங்கு ஆளொருவர் இல்லை என்றார். இதனை கேட்ட கள்ளநாட்டார் உடனே அங்கிருந்து வருவாங்கோ. என்ன வேட்ட பழித்து போச்சே பழிச்சு போச்சே பழிச்சு போச்சே நாம வந்த வேலை முடிஞ்சு போச்சே நாம வந்த வேலை முடிஞ்சு போச்சே. கள்ளநாட்டார் 2 பேரும் ஊருக்கு வடபுறமோ உயர்ந்த பாறை மேலே நின்று கொண்டு வடக்கே வெள்ளை அது வீசினாங்கோ. அந்த வெள்ளை கண்ட வேளையிலே 998 பேர்களுமே அங்கிருந்து துரிதமுடன் வருவாங்கோ. அவங்க பசுக்கடையை தான் திறந்து என்ன வாழு வீசின கண்டில்லாமல் கண்ணோட வரிசையுடன் சாய்த்தாங்கோ. பசுக்கடையை சாய்த்த பின்னால் அதனை பார்த்ததொரு ஆயரெல்லாம் பட்டனுக்கு முன்னால் வந்து முத்துப்பட்டா மாமனுடன் நடையிலே கட்டி பசுக்கடைய வைத்திருந்தோம். இப்போ உன்னுடைய காலத்துல பட்டியை இழந்தோமடா, நாங்க பால் பசுவை தோற்கோமடா, சடம்பாரை கசம்பார்த்து நாங்க சார்ந்து விட போறோம் என்றார். இதனை கேட்ட பட்டனவன் ஓடோடி வருவானா. வாருங்கோ நைனவாரே வாருங்கோ நைனவாரே, யாரு வார்த்தை சொல்ல கேளுங்கோ. பட்டி வைக்க பசுதாரே, உங்களுக்கு பால் கறக்க கன்றுதாரே,
நீங்கள் சடம்பாரை கசம்பார்த்து தாழ்ந்துவிட போக வேண்டாம் என்று பொம்மக்காளை தனழைத்து வாடி வெண்ணே பொம்மக்காளே எமது வார்த்தை சொல்ல கழடியோ உருமாலை எடுத்து வந்து எனது உமையை நீக்கி கண்டடியோ உடனே பொம்மக்காளும் சும்மக்காளும் உற்ற உருமாலை எடுத்து வந்து பட்டனுக்கு உமையை நீக்கி கட்டினாங்கோ. கை கொடடி அந்த வேலுக்கம்பை தாடி என்றார். எமது விஸ்வருவாள் கை கொடுத்தார். அந்த வேலுக்கம்பை கை கொடுத்தார். பிறகு காற்றினாயும் பூச்சினாயும் கை பிடித்தான் முத்துப்பட்டன். என்ன வெள்ளி கட்டும் செங்குழலும் அவனோ வெள்ளி கட்டும் செங்குழலும் பட்டன் விருப்பமுடன் கையில் வாங்கி ஓடி வந்தான் முத்துப்பட்டன். ஊருக்கு வடபுறமோ உயர்ந்த பாறை மேலே நின்று கொண்டு வடக்கே பார்க்கின்றதோர் வேளையிலே இந்த கள்ள நாட்டார் 1000 பேர் வாழ வீசன கன்றில்லாமல் அவர்களுடன் சாய்த்தாங்கோ. செந்தூள் பறக்கும்படி அவங்க சிறப்புடனே சாய்த்தாங்கோ. மாறியதோர் முத்துப்பட்டன் அவர் ஓடினாரா சாடினாரா பசுகளை போய் மறித்தானா அத்துணையும் செய்யாமல் உயர்ந்த பாறை மேலே நின்றவனோ நமது வெள்ளி கட்டும் செங்குழலை பட்டா விருப்பமுடன் வாசித்தானே. திரும்புதையா பசுக்கள் எல்லாம் 1000 பேர் மறித்து பார்த்தார். அடங்குதில்லை பசுக்கள் எல்லாம் கொடி வாளை தங்கிழப்பி குடித்தெழுந்து வருகுதையா பட்டன் நிற்கின்ற பாறை தன்னை பசுக்கள் சுற்றி நின்றிடுமாம். இத்துணையும் கண்டாங்க எங்க கள்ள நாட்டார் 1000 பேர் சாய்த்த மாட்டை அவன் ஒருவன் சாய்த்து விட்டான். அதனால் அவனையும் நாம் கொல்ல வேண்டும், அந்த பசுக்களையும் சாய்க்க வேண்டும் என்று அங்கிருந்து வந்தாங்க. அழகு பட்டன் முன்னால் வந்து நின்று எழவா ஒரு பயலே நீ என்ன வேலை செய்தாயோடா? சாய்க்கலாமோ அப்படின்னு கேட்டாங்க. ஐயா என் பஸ்ஸுக்குள்ள நான் சாய்த்திருக்கிறேன், இதை பற்றி உங்களுக்கு என்ன இருக்கிறது? வந்த வழியை பார்த்து போகணும்னு சொன்னான். டேய் உன்னை கொல்லாமலும் இந்த பசுக்களை சாய்க்காமலும் இந்த பானை கூடி போக மாட்டோம்னு சொன்னாங்க. என்ன இது நானும் பேசி பாத்துக்கிறேன், அடாபடாசி பேசிருக்கீங்களே. எங்களோட சண்டைக்கு வந்தீங்க, பெற்றதாய்க்கு பிள்ளையா போக மாட்டீங்க, கட்டினவனைக்கு கிழவனா போக மாட்டீங்க, ரொம்ப சண்டையில வேண்டாம், அந்த வழியை பார்த்து போகணும்னு சொன்னான். டேய் நீ பார்த்தால் ஒருவனுக்காக பயந்து ஒதுங்கி போகணும் 1000 பேரும் போக மாட்டோம்டா அப்படி சொன்னாங்க. ஐயா நீங்க சொல்றது கேட்கறதா தெரியல, சரி நீங்க ஒருத்தனா பாருங்களா, எல்லாரும் உங்களை சேர்ந்து பாருங்களா சொல்லி கேட்டான். 1000 பேர் மறத்தவங்க என்ன இல்லாம ஆயுதம் வச்சிருக்கான், ஒரு வெட்டு ஒரு குத்து ஆகையினால எல்லாரும் சேர்ந்தே வரணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் பொறுங்கய்யா, யுத்தத்துக்கு ஆயத்தமாகணும் இல்லையா என்று பட்டன் யுத்தத்துக்கு ஆயத்தமானார். என்ன என்ன கச்சை நல்லா வரைஞ்சி கட்டி கரும் கச்சை நல்லா சுங்கரிட்டார் வரைஞ்சி கட்டி என்ன தட்டி நல்லோ அவர வரைஞ்சி கட்டி தாமரப்பூ நல்லா சுங்கரிட்டார் மோத்தானுட நல்ல படைகள் மேலே மன்னன் முத்து பட்டம் சாடுவாரா எண்ணெய் நல்லோ ஐயா குடமதியிலே எறும்பு வந்து அங்கு சோந்தரை போல்
சிலது பேரை கையறுத்தோரே சிலது பேரை உடலறுத்தோரே சிலது பேரை தலையறுத்தோரே சிலது பேரை 990 பேரை கொன்று போட்டார். அதிலே ஒரு நல்ல படுபாவி சிவத்தவாரி பாவி மேலே போட்டு தலைகு பூராலே படுத்துக் கொண்டான். படிகளத்தை சுற்றி பார்ப்பாரா ஆரியதோ நமது முத்துப்பட்டு நாம 1000 பேரையும் இங்கு கொன்று போட்டோம். இனிமேல் நமக்கு இங்கு பகையும் இல்லை. தும்பகத்தி எந்த விளையாடிலே புளிய தையனாரின் வாசலிலே ஓடை நல்ல அந்த கரையாடிலே கொள்ளைய வாளுகளை சுத்தம் செய்து காலகையை உங்கள் எல்லாம் சுத்தம் செய்து வலதுபுறம் வல்லையத்தை சார்த்தி வைத்து சில மரத்தடி மூடாதிலே உட்கார்ந்தா நமது முத்துப்பட்டன் கண்ணு வேலை பொறுக்க மாட்டாமல் முட்டுக்குள்ளே அவர் தலையை வைத்து அட்டையுடன் நன்றி இருப்பாரா ஆரியதோ நமது முத்துப்பட்டன் ஒளிந்திருந்த நல்ல படுவாவி ஒளிந்து மறைந்து பாவி வாரானே. 1000 பேர்கள் இங்கு வந்த இடத்தில் ஒருவன் ஊருக்குத்தான் போனோமானால் அவரவர்கள் பெஞ்சாதி பிள்ளைகளுக்கு எது சொல்வோம்? இவனை நாம் கொள்ள வேண்டும், கையாலே மாள வேண்டும் என்று ஒளிந்திருந்த படுவாவி ஒளிமரமாய் வாரானே. பலபுரம் சாத்திருந்த பல்லயத்தை கையில் எடுத்தான். முத்துப்பட்டம் திருவிழாவில் புத்திராலே கள்ளநாட்டான் உடன் இருந்தவர் தான் என்று மணிமாலை உருவி அவனை மாறு தொட்டி விளை தட்டினார். கள்ளநாட்டா இறந்து போனான். பட்டு போனார் எழுந்தடமும் அட்டன்பட்டு எழுந்தடமும் அவர் பாரமுடி சாய்ந்தடமும் கொண்டை ஓலைந்தடமும் பட்டனுக்கு கொண்டை ஓலைந்தடமும் அவருக்கு கொழுப்பு வந்து சரிந்தடமும் கொழுப்பு வந்து சரிந்திடுமோ தோடித்திடுமோ பட்டனுக்கு கையும் தோடித்திடுமோ அவரது பொன்னான மேனியெல்லாம் பட்டனுக்கு புழுதி மண்ணாய் பிறழுதையா அவரது தங்கமான மேனியெல்லாம் பட்டனுக்கு தங்கமான மேனியெல்லாம் அங்கு தரையில் பிறழுதையா ராத்திரியில் அழகு சுமக்காளும் அவர்களை அந்துறங்கும் வேளையிலே அந்துறங்கும் வேளையிலே
அவர்கள் அதிகனா கண்டுடுவார். கண்டாளே தெருவெல்லாம் அலங்கரிக்க கனவு கண்டாள். அப்போ தெரு தலை அலங்காரம் அந்த பொம்மக்காலும் தும்மக்காலும் அப்போ தெரித்து விழ கனவு கண்டாள். மங்கலியம் அவளோ உள்கணத்து மங்கலியம் அப்போ உருகி விழ கனவு கண்டாள். அவளோ திருக்கழுத்து மங்கலியம் இந்த பொம்மக்காலும் தும்மக்காலும் அது தரித்து விழ கனவு கண்டாள். அந்த பைங்களிமார் இரண்டு பேரும் ஏ அக்கா அக்கா உமகாளே நாம கண்டதொரு கணவதுதான் நமதனை கணவருக்கோ நவ பொல்லாத கனவு கண்டோ எக்கா பொல்லாத கனவு கண்டோ நமதரமை புருஷனுக்கு ஆகாதே ஆகாதே. காலும் நம்மக்காலமாக சேர்ந்து கண்ட கனவை பற்றி தமது கருத்திலே எண்ணிக்கொண்டு கணவனுக்கு கண்ட கனவு பலிக்குமோ என்னவோ தெரியவில்லையே என்று பதறி முழித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த காட்சி நாயும் பூசி நாயும் பட்டனுடைய படுகள ரத்தத்திலே பிறண்டு காலடியூரும் ஏர்வாழ்புரத்திலே வந்து வாழப்பகடை குடிசையின் கதவை தட்டக்கூடிய வேளையில் இருவரும் கதவை திறந்து பார்த்தார். காட்சி நாய் பூச்சி நாய் முகத்தில் ரத்தம் இருப்பதை கண்டு நாம கண்ட கனவு கணவனுக்கு பலித்து விட்டோம் என்னவோ தெரியவில்லையே என்று காட்சி நாய் பூச்சி நாய் வழிகாட்ட பின்னாலேயே வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த துன்பகத்து வேளையில் சூழிய தையனாருடைய வாசலில் ஓடக்கரையிலே உசுலமழத்தடி மூட்டில் கணவனின் படுகளத்தை கண்ணார கண்டு அப்போ அடித்தாரே முகமதியிலே அடித்தாரே முகமதியிலே பொம்மக்காலும் தும்மக்காலும் இடித்தாரே அவர்கள் இடித்தாரே தன்மையற்றில் கணவன் தன்னழகை பார்த்தழுதா கணவன் தன்னழகை பார்த்தழுதா
உடல பொறுத்துகிறார் உடல பொறுத்துகிறார் பொம்மக்காடும் சும்மக்காடும் கணவன் உடம்பழகை பார்த்தொழுதார் மகளும் சுமகளும் கணவனின் கட்டழகை பார்த்தழுதார் மன்னவரே உங்களது அழகையே எழுதினவன் ஐயோ பவிதையோ உங்களது ஆயுசத்தான் எழுதலையோ முன்னே அந்த பகவானுக்கு பொறுக்கலையோ முன்னே அந்த பகவானுக்கு பொறுக்கலையோ பஞ்சுமத்தை புல்லோ தலவாணி என் கணவா மன்னவரே உங்களுக்கு பொழுதி மண்ணோ பஞ்சுமத்தை மெத்தை